வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு 2 வகுப்புகளுக்கும் இனி வரக்கூடிய ஆண்டில் கல்வி ஆண்டில் பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த பாடங்களை அங்கே இங்கே மாற்றி 8 இயல்களாக இருந்த அந்த பகுதியை இப்பொழுது 6 இயல்களாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த புத்தகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புதிய புத்தகம் எந்தெந்த பாடங்கள் இருக்குது, பழைய புத்தகத்தில் எது எது இருந்தது இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் இயல் 1 தண்ணீர் இல்லாத தமிழ். அதுதான் முதல் பகுதியாக இடம்பெற்றிருக்கு. நம்மளுடைய பழைய பாடத்திட்டத்தில் பார்த்தோன்னா முதல் பகுதியாக இருந்தது இளந்தமிழே அப்படிங்கிறது. இங்கே முதல்லையே இதை கொடுத்துருக்காங்கன்னா தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பழைய பாடத்திட்டத்தில் இந்த உரைநடை பகுதியில் இருக்கிறது என்ன இருந்ததுன்னா, தமிழ் மொழியின் நடை அழகியல் இருந்தது. இது 8வது இயலில் உள்ள நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர்கள், நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு இருந்த பாடத்தை நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு மாற்றப்பட்டு அந்த பாடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து தொடர்ந்து தம்பி நெல்லையப்பருக்கு இருக்கிறது தமிழாய் எழுதுவோம் அப்படிங்கிற பகுதியும் இடம்பெற்று இருக்கிறது. அதே மாதிரி இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வினாக்களுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் அடைந்திருக்கிறது. முதல்ல தலைப்பு மட்டும் பார்க்கலாம். அடுத்ததாக இயல் 2. இயல் 2லேயும் முதல்ல எது இருக்குன்னா உரைநடை பகுதியில் மதராசப்பட்டினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதராசப்பட்டினம் முன்னாடி இருந்த புத்தகத்தில் இயல் 5 இடம்பெற்று இருந்தது. இப்பொழுது இதில் இடம்பெற்று இருக்கிறது. பெருமழை காலம் அப்படிங்கிற பாடத்தை எடுத்துவிட்டு மதராசப்பட்டினம் அப்படிங்கிற பாடம் இதில் இணைக்கப்பட்டு இருக்கிறது. பிறகு ஒரு நாள் கூடை, முதல் நெடுநல் வாடை, அப்புறம் முதல்கள், 4 வகை பொருத்தம், இதெல்லாம் இதே இயலில் உள்ளதுதான். திருக்குறள் 3வது இயலில் இருந்ததை இப்பொழுது 2வது இயலில் மாற்றப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக 3வது இயலில் எந்த பாடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 3வது இயலில் தமிழர் குடும்ப முறை பழைய புத்தகத்திலே உள்ளதுதான். விருந்தினர் இல்லம், கம்பராமாயணம், உரிமைதாயகம், பொருள் மயக்கம், இதெல்லாம் அப்படியே தான். இதில் இருந்த திருக்குறள் மட்டும் 2வது இயலுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த 3வது இயலை பொறுத்தவரை எவ்வித மாற்றமும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திருக்குறள் மட்டும் இங்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கு, போயிருக்கு. அடுத்ததாக 4வது இயல் 4 அதே பெயர் தான். இயலுடைய பெயர்கள் கூட மாறவில்லை. செல்வத்துள் எல்லாம் தலை அதே பெயரில் தான் இடம்பெற்று இருக்கிறது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பண்டை காலத்து பள்ளிக்கூடங்கள் அது அப்படியே இங்கே இடம்பெற்று இருக்கிறது. இந்த கவிதைகள், நகுலன் கவிதைகள்னு முதல்ல அங்கே கொடுத்துருந்தது 6வது இயலில் இருந்ததை இங்கே நகுலன் கவிதைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து காவியம், இது 11ஆம் வகுப்பில் தான் இந்த காவியம் அப்படிங்கிற பாடப்பகுதி இருந்தது. காவியம் 11ஆம் வகுப்பில் இடம்பெற்ற அந்த பாடப்பகுதி தான் இதில் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்ததாக சிலப்பதிகாரம். இந்த காவியம்ங்கிறது புதிதாக இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி. சிலப்பதிகாரம் 6வது இயலில் கடந்த புத்தகத்தில், பழைய புத்தகத்தில் 6வது இயலில் இடம்பெற்று இருந்தது. அடுத்ததாக சூரியனை பிரசவிக்கும் பாறை, இது தோப்பில் முகமது மீரான் ஐயா அவர்கள் எழுதின தலைக்குளம் அப்படிங்கிற அந்த கதைக்கு அதற்கு மாற்றாக இந்த பாடப்பகுதி, இந்த துணைப்பாடம் விரிவானம் பகுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக அதே மாதிரி இந்த மெய்ப்பாடுகள் அப்படிங்கிறது 6வது இயல்லே இருந்த ஒரு பகுதி, அந்த பகுதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 6வது இயலில் இருந்த திருக்குறளும் 4வது இயலில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோன்னா 5வது இயலில் இருக்கக்கூடிய பாடம் எதுனா, 6வது இயலில் கொடுக்கப்பட்ட திரைமொழி அப்படிங்கிற பாடம் 5வது இயலில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி 5வது இயல்லே இடம்பெற்றிருந்த தெய்வமணி மாலை அப்படியே இருக்கிறது. பெருமாள் திருமொழி, இது 10ஆம் வகுப்பில் இதுக்கு முன்பாக இடம்பெற்றிருந்த ஒரு பாடப்பகுதி. பெருமாள் திருமொழி அப்படிங்கிற தலைப்புங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தேவாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நடிகர் திலகம், இதுவும் 6வது இயலில் இடம்பெற்ற விரிவான பகுதி. அடுத்து படைப்பாக்க உத்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய படைப்பாக்க உத்தி வந்து 11ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருந்த பகுதி. அது இப்போது நம்ம 12ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக அடுத்த இயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6வது இயல் இலக்கியத்தில் மேலாண்மை. இது 7வது இயலில் இடம்பெற்றிருந்த பாடப்பகுதி. 8வது இயலில் இடம்பெற்ற ரச்சனை யாத்திரிகம் இப்பொழுது 6வது இயலில் இடம்பெற்றிருக்கிறது. அப்புறம் புறநானூறு, கோடைமலை கதை இருக்கிறது, தொன்மம், திருக்குறள். அதாவது இது வந்து பொதுவான செய்தி அடங்கியிருக்கக்கூடிய திருக்குறள், பாடப்பகுதியில் உள்ள திருக்குறள் அல்ல. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நிறைய பாடங்கள் குறைக்கப்பட்டு இருக்கிறது. இலக்கியத்தில் மேலாண்மை இருக்கிறது. ஆனால் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அது இல்லை. பெரும்பாலும் சங்க பாடல்கள் அதில் குறைவாக இருக்கிற மாதிரி. புறநானூறு, அகநானூறு, புறநானூரிலிருந்து 2 பகுதி, நெடுநல்வாடை, அப்புறம் சிறுபானாற்றுப்படை இவ்வளோ இடம்பெற்றிருந்தது. இப்பொழுது நமக்கு நெடுநல்வாடையும் புறநானூறு மட்டும்தான் சங்க இலக்கியங்களில் உள்ள பாடப்பகுதி இதில் இருக்கிறது. புதிதான பாடத்திட்டம் புத்தகம் வந்து உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான இணைப்பு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி.